ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் வித்தியாசமான இதுவரைக்கும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லாத பல விஷயங்களுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரோம். என்னைக்காவது கர்த்தர் படைத்த வண்ணங்களுக்காக அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? அழகான வானவில்லை பார்க்கும் பொழுது, வண்ண வண்ண மலர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடையும் பொழுது எப்போவாவது அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு நாம் வண்ணங்களுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதலாவதாக, வண்ணங்கள் தேவனுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலரான மலர்கள், அழகான பட்டாம்பூச்சிகள், விதவிதமான கலர்களிலே கற்கள், வானவில், இப்படி வித்தியாசமான நிறங்களிலே ஆண்டவர் இந்த உலகத்தை வண்ணமயமாக படைத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த வண்ணங்கள் உங்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மிக அருமையான ஒரு படைப்பாளியாக இந்த உலகத்தை பல நிற வண்ணங்களினால், பல கோடி வண்ணங்களினால் நிரப்பியிருக்கிற உம்முடைய படைப்பாற்றலை நினைத்து நாங்கள் வியந்து உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு அழகான வண்ணங்களை படைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி. இரண்டாவது, இயற்கை வண்ணங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறது. கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா மரங்கள் ஒரு வண்ணத்தில் இருக்கும். அதே நேரத்தில் மழை காலத்தில் பச்சை பசேல் என்று பூமி நிறம் மாறி விடுகிறது. அதே போலவே பழங்கள் காயாக இருக்கும் பொழுது ஒரு வண்ணம், அது கனியாக மாறும் பொழுது ஒரு வண்ணம். அப்போ இயற்கை வண்ணங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறது. இத்தனை அழகான இந்த இயற்கைக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, இயற்கையின் வண்ணங்கள் மூலமாக இயற்கை எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, காலங்கள் மாறும் பொழுது இயற்கையில் நிறங்கள் மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலவே கனிகள், ஆண்டவரே, காய்கள் கனிகளாக மாறும் பொழுது அதனுடைய நிறங்கள் மாறுகிறதை பார்க்கிறோம். இப்படி வண்ணங்கள் மூலமாக இயற்கை எங்களோடு கூட பேசும்படியாக நீர் படைத்த இந்த அற்புத படைப்புக்காக மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இயற்கை பேசுகிற இயற்கைக்காக வண்ணங்கள் மூலமாய் அவைகள் எங்களோடு பேசுவதற்காக உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. மூன்றாவதாக, நிறங்கள் உணவை கவர்ச்சியாக மாற்றுவதற்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஒரு சாதாரண ஒரு உணவை கொடுப்பதை விட அந்த உணவில் கலர்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது பிள்ளைகள் விரும்பி அதை சாப்பிடுகிறார்கள். கேரட் மிக அழகான ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறது. அதே போலவே தக்காளி, ஆப்பிள் போன்றவைகள் கவர்ச்சியான நிறங்கள் இருப்பதனால அதை பார்க்கும் பொழுதே நமக்கு சாப்பிடணும்னு சொல்லி ஒரு விருப்பம் உண்டாகிறது. ஆகவே இந்த நிறங்கள் மூலமாக உணவுகள் கவர்ச்சியாக மாறுவதற்காக, நமக்குள் ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் படைத்த உணவுகள் பல நிறங்களில் நீர் படைத்திருப்பதற்காக, அந்த நிறங்கள் மூலமாக அவைகளை சாப்பிட வேண்டும் என்கிற உணர்வை எங்களுக்குள் அது உண்டாக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வண்ணமயமான பழங்கள், வண்ணமயமான காய்கள், இப்படிப்பட்ட எல்லா உணவுகளுக்காக உம்மை மனதார நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக பிரகாசமான வண்ணங்களுடைய ஆண்டவரே, கனிகளிலே அதிகமான விட்டமின் சி இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இப்படி பலவிதமான வண்ணங்களில் எங்களுக்கு உணவை நீர் படைத்து அதை உண்ண வேண்டும் என்ற வாஞ்சையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே. நாலாவது, நிறங்கள் நம்மளை பாதுகாக்குது. ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? உதாரணத்துக்கு, நீங்கள் டிராஃபிக்கில் போகும்பொழுது சிகப்பு வண்ணத்தை பார்த்த உடனே நம்ம வண்டியை நிறுத்திடுறோம். பச்சை வண்ணத்தை பார்த்த உடனே வண்டியை நம்ம மூவ் பண்ணுறோம். மஞ்சள் வண்ணத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாய் போகிறோம். ஆக இந்த நிறங்கள் நம்மை பாதுகாக்கவும் உதவியாக இருக்கிறது. அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, நிறங்கள் மூலமாக நீர் எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்தான சில விலங்குகள் மிகுந்த கவர்ச்சியான நிறங்களில் இருக்கும் பொழுது நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க அது உதவியாக இருக்கிறது. அதே போலவே நாங்கள் வாகனங்களிலே செல்லும் பொழுது கர்த்தாவே, இந்த வண்ண விளக்குகள் மூலமாக எங்களை அவைகள் எச்சரிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிறங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று எங்களை எச்சரிப்பதற்காக உம்மை ஸ்துதிக்கிறோம். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஐந்தாவதாக, நிறங்கள் நாம் கற்றுக்கொள்வதை எளிதாக மாற்றுகிறதா.
அதாவது ஒரு Black அண்ட் ஒயிட்டில் இருக்கிற ஒரு புஸ்தகத்தை விட கலர்ஃபுல்லான புஸ்தகத்தை நம்ம விரும்பி படிக்கிறோம். அந்த வண்ணமயமான படங்களை பார்க்கும் பொழுது பல விஷயங்களை நம்ம எளிதில் புரிந்து கொள்கிறோம். ஆகவே நிறங்கள் நாம் கற்றுக்கொள்வதற்கும் உதவியாக இருக்கிறது. அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் பாடங்களை படிக்கும் பொழுது வண்ணமயமான படங்கள், ஆண்டவரே, வண்ணமயமான புத்தகங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் அவைகளை எளிதில் புரிந்து கொள்ளவும் அதை விரும்பி படிக்கவும் இந்த வண்ணங்கள் உதவியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் படைத்த இப்படிப்பட்ட வண்ணங்களுக்காக, இதன் மூலமாய் நாங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளும்படியான ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆறாவதாக, நிறங்கள் நம்முடைய உணர்வுகளில் கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா. உதாரணத்துக்கு நீலம் நமக்கு மனசுக்கு அமைதியை தருகிறது. சிகப்பு நமக்கு ஒரு ஆற்றலை தருகிறது. மஞ்சள் நிறம் மனசில் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. பச்சை நிறம் மனசுக்கு ஒரு குளிர்ச்சியை தருகிறது. இப்படி ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கிறது. அந்த வண்ணங்கள் நமக்குள் ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் உருவாக்குகிறது. அப்பாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, வண்ணங்கள் எங்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வண்ணங்களும் ஒவ்வொரு உணர்ச்சியை எங்களுக்குள் உருவாக்குவதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பசுமையான புல்வெளிகளை பார்க்கும் பொழுது எங்கள் மனதில் ஒரு அமைதியை அது கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு வண்ணங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு உணர்வுகளை எங்களுக்குள் உருவாக்குவதற்காக, கர்த்தாவே, எங்களுக்குள் ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதற்காக உம்மை துதிக்கிறோம். இப்படிப்பட்ட அழகான வண்ணங்களை உண்டாக்கின உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஏழாவதாக, கடைசியாக, நிறங்கள் மூலமாக நம்மை நாம் வெளிப்படுத்துவதற்கு அவைகள் உதவியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு, நம்ம துக்கமாக இருக்கும் பொழுது அல்லது மரண வீட்டுக்கு போகும்பொழுது கருப்பு நிற உடைகளை அணிகிறோம். அதே போல் சபைக்கு செல்லும் பொழுது அல்லது சில முக்கியமான வேலைகளுக்கு வெள்ளை நிற உடைகளை அணிகிறோம். திருமணம் போன்ற மகிழ்ச்சியான வைபவங்களுக்கு செல்லும் பொழுது மிகவும் வண்ணமயமான பட்டாடை போன்ற உடைகளை உடுத்துகிறோம். ஆக இந்த உடைகள் நம்முடைய உணர்வையும் நம்முடைய வாழ்க்கையும் பிரதிபலிப்பதற்காக, இந்த வண்ணங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதற்காக அப்பாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த வண்ணங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய உணர்வுகளையும், அப்பா, எங்களுடைய வாழ்விலே பல விஷயங்களை பிரதிபலிப்பதற்கு உதவியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்படிப்பட்ட அழகான வண்ணங்களை படைத்து எங்கள் உள்ளத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்த நீர் அவைகளுக்கு எங்களுக்கு ஒரு பரிசாக கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட அழகான வண்ணமயமான உலகத்தை உண்டாக்கின படைப்பாளியாகிய உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. இந்த பூமியை அழகான வண்ணமயமாக ஆண்டவர் படைத்து இந்த நிறங்கள் மூலமாக தம்முடைய திறமையை, படைப்பு திறனை அவர் வெளிப்படுத்துவதற்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்தினோம். வண்ணமயமான மலர்கள், பட்டாம்பூச்சிகள், வானவில், இப்படி பலவித நிறங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவைகளை படைத்த படைப்பாளியாகிய அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாளிலே சொல்லப்பட்ட குறிப்புகளில் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாளில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.